பாத்து போயா. கருமம் கருமம், காலங்காத்தால இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னங்கண்ணா இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்கு? இங்க எதுக்குண்ணா கூப்பிட்டு வரீங்க? ஏனுங்க கடையை கேட்ட இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? கடை வரும். கடை வருமா? காஞ்சி போன இந்த ஊர்ல நம்ம கடலை மட்டும் தாயா 24 ஹவர்ஸ் தண்ணி இருக்கும். என்ன பெருசு, இன்னைக்கு என்ன விசேஷம்? அதான் ஊரை விட்டு போன சுப்பிரமணியம் மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வராங்கடா. அதை விட வேற என்னடா விசேஷம் வேணும்? உனக்கு குடிக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஏதாவது ஒரு காரணம். ஏத்த விட்டு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் குடிக்கிற, உன் பொண்டாட்டி உன்னை திட்டுனாலும் குடிக்கிற, அவ அன்னைக்கு முழுவதும் உன்னை திட்டாம இருந்தாலும் குடிக்கிற. ஒரு ஆம்லெட் போடுறேன். இதெல்லாம் பரவாயில்ல. பக்கத்து தெருவுல எவன் பொண்டாட்டியோ எவனையோ இழுத்துட்டு போனா அதையும் ஒரு காரணமா வச்சு குடிக்கிற. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏன் வேட்டி பாத்தீங்கடா? டேய் பெருசு, நீ வீட்ல இருந்து வரும்போது வேட்டியோட வரலையா? ஓ பெருசு, ரொம்பலாம் யோசிக்காத. உன் வேட்டியும் வருது, கூடவே உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வருது. அங்கப்ப அடியே புசுப்பா, என்ன உடம்பெல்லாம் ஒரே ரணவெளி, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். இது தப்பா? இவர் பெரிய மைனரு, வாழ்க்கை வெறுத்து போச்சா, மனசு கெட்டு போச்சா? இந்தாயா, இன்னும் 2 அமாவாசை போனா உனக்கு 70 வயசாச்சியா? இது தெரிஞ்சிருந்தா முதல்ல சாணி பவுடர்ல வாங்கி கொடுத்திருப்போம் உனக்கு. ஒரு வாட்டி குடிச்சிருந்தா ஒரே அடியால போய் சேர்ந்திருப்ப. ஆமா ஆமா, உசுரோட இருக்க வரைக்கும் என்னத்த சொல்லி தொலை. அதை குடிக்காத இதை குடிக்காதன்னு கத்துறீங்க. அப்புறம் இந்த உசுறு போன பிறகு போட்டோவை மாட்டி மாலை தொங்க போட்டு ஐயனார் சாமிக்கு சாராயம் சுருட்டு எல்லாம் படையல் போட்டது மாதிரி படையல் போட்டுட்டு ஏ ராசா போயிட்டு தங்கமே கட்டியே சொல்லி அழுவீங்க. தெரியாத இதெல்லாம். டேய் நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? டேய் ரோசா இல்ல? ஏன் ரோசா அவ ஊரை விட்டு போறாடா. அதுக்கேண்டா இவ்ளோ ஃபீல் பண்றா? டேய் ரோசா இங்கே வளர்ந்தோடா. இது நாள் வரைக்கும் ஒரு வாட்டியாவது இங்க ஆடி இருப்பலாடா. இது ஏன் பிரச்சனை மட்டும் இல்லடா, இது நம்ம ஊரோட பிரச்சனைடா. சரியா சொன்ன தம்பி. அதனாலதான் நானும் இப்ப குடிச்சுக்கிருக்கேன். ஏய் நேரா போறோம். இந்த பார், ஒழுங்கு மரியாதை ஆடு, இல்ல மூஞ்சில ஆசிட் ஊத்திரன்னு சொல்லுவோம். அப்புறம் தானா ஆட போறா? மாப்பிள, அவன் ஆடுறதுக்கு மாமா எவ்வளோடா வாங்குறான்? 10,000 கேக்குறான்டா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கைய வச்சிட வேண்டியதுதான். ரோசா மல்லியடா. ஏய் என்ன சொல்ற? டேய் சி, எவனாவது வீட்டு கல்லால கை வைப்பாவா? டேய் நம்ம ஊர்ல என் வீட்டு கல்லாலடா இவ்வளவு பணம் இருக்கும். டேய் நாம எடுக்கிறதுக்கே ஒருத்த காசு சேர்த்து வச்சிருக்கான். எவன் தெரியல? நம்ம கஞ்ச கைலாசண்டா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா. ஏண்டி வெளியிலதே வெயில் சுள்ளு நடிக்குதுல்ல, வெளியில காயப்பட வேண்டியதானே, ஏன் உள்ள காயப்பட்டுக்கிட்டு இருக்க? இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மானமும் காத்துல பறக்கணமாக்கும். இவரு பெருசா பாம்பே டேங்க்ல கோட்டு சூட்டு வாங்கி போட்டாரு பாருங்க. எல்லாமே இந்த கடையில ஓசில வந்தது தானே. சரி அத கூட விடுங்க, புதுசா 2 சட்டியாவது வாங்கி போடக்கூடாது? இதெல்லாம் போட்டுட்டு எப்படித்தான் வெளியே போறீங்க எனக்கு தெரியல. கறி துணி கூட ஆக மாட்டேங்குது. ஆமா, நான் வெளியில போறதே யோசிக்க மாட்டேன், உள்ள போடுறதையா யோசிக்க போறேன். பெரிய ராணுவ அவசியம் பாக்கி டாக்கி வச்சு கட்டி பிடிக்க போற. இன்னும் 3 மாசத்துக்கு அந்த ஜட்டி வரணும். பதனம் பக்குவமா காயப்போடு. எல்லாம் தலையெழுத்து. 7 ஊர்ல 9 மளிகை கடை, பல்லாட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஜூஸ் கடை, இது இல்லாம வட்டிக்கெல்லாம் வேற கடன் கொடுக்குறான். இவ்வளோ சம்பாதிக்கிறானே,
யாருக்காவது ஒரு 5 பைசா செலவு பண்ணிருப்பானா? வணக்கமுங்க. வணக்கங்க. நான் மதியுடைய அப்பாங்க. உங்க மகன் பெரிய திறமைசாலிங்க. கொஞ்சம் கவனம் எடுத்தானா நல்ல மார்க் வாங்குவான். நான் அதை சொல்லலைங்க. சின்ன வயசுல நான் பெருசா படிக்கலைங்க. பள்ளிக்கூடத்து பக்கம் கூட போனது இல்லைங்க. புரியுதுங்க. உங்க மதியை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இல்லைங்க, நான் சொல்ல வரத சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு கேவலப்பட்டு இப்பத்தே ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன். எனக்குன்னு 4-5 பிசினஸ் இருக்குங்க. மதி படிச்சு புட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க. என் பிசினஸ பாத்துக்கிட்டாலே அது போதுமுங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இல்லங்க, இன்னமேல அவன் படிக்கிறது வேஸ்ட் செலவுங்க. நான் இதை அவன்கிட்ட சொல்லிடுவேன். அவன் கோவப்பட்டு கடைக்கிடைக்கு வராம போனா என் பொழப்பு கெட்டு போகும். அதாங்க நீங்க பெரிய மனசு பண்ணி 8வது அவனை பெயில் போட்டீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. இதுவரை என் அனுபவத்துல எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சிருங்கன்னு காலில் விழுகிற அப்பாக்களை தான் பார்த்துருக்கேன். இப்பதான் முறையா எப்படியாவது ஃபெயில் பண்ணிடுங்கன்னு காலில் விழுகிற அப்பனை நான் பார்க்கறேன். என்ன ஜென்மையா நீ? இப்படி சேர்த்து வைக்கிற எல்லா காசையும் அவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற லாக்கர்ல பத்திரமா பூட்டி வச்சிருக்கான். லாக்கர் கீ அவர்னா கையில். சுப்பிரமணியா ஊருக்குள்ள கூட்டு வரும்போது கண்டிப்பா ஊரே ஒன்னா திரண்டு இருக்கும். அப்ப கஞ்சனும் கண்டிப்பா குடும்பத்தோட வருவான். அக்கறம் பூட்டை திறக்கிறோம், ரோசாவை ஆட வைக்கிறான். நான் படங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னையா புதுசா விண்கல்லு? செந்தாமரை, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விண்கல்லுங்கிறது வானத்துல இருந்து விழுகிறது. வானத்துல ஏன் கல்ல விட்டு எரிஞ்சான்? நமக்கு வேண்டாத எரிஞ்சிருப்பான். எனக்கு என்னமோ அந்த பாகிஸ்தான்கார மேல சந்தேகமாவே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஒபாமா பின்லேடனா இருக்குமோன்னு தோணுது. ஒசாமா பின்லேடா செத்து போனான்னு எத்தனை தடவை டிவில காட்டினாங்க? ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச கேட்டா பாகிஸ்தான்காரன் கூட திரும்பவும் சண்டை வந்துரும் போல இருக்கு. விண்கல்னா வந்துங்க சூரியன்ல ஒரு பீஸுங்க. விண்கல் சனி கிரகத்துல இருந்து வருது. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நம்ம ஊருக்கு தான் சனி பிடிச்சிருக்குல்ல. அண்ணே, நான் கவலைப்படலண்ணே. நான் எதுக்குண்ணே கவலை பண்ணோம்? நீங்க இருக்கும் போது உங்க வாழ்க்கையில எத்தனை இளவட்ட கல்களை தூக்கி வீசிருப்பீங்க. இதெல்லாம் உங்க கால் தூசினே. அண்ணே, நீங்க பேசுறது கேட்டா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குண்ணே. என்னடா சொல்ற? ஆமா, சுமார் அந்த கல் எவ்வளவு பெருசு இருக்கும்னே? இந்த வானத்துல இருந்து விழுகிற கல்லு தானே? ஆமா. இன்னைக்கு தாண்டா நீ அறிவான கேள்வியா கேட்டிருக்க. அதாவது ஒரு 10-15,000 டன் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா பாதி கிராமம். அவ்வளவு பெரிய கல்லு. ஒரு நிமிஷனே, என்ன செய்யற சொல்றேன். கல்லானே? கல்லு கையில இருக்கா? கையில இருக்கு. விழுந்துச்சு. இத்தனோண்டு கல்லு போட்ட உடனே கீழே வந்துச்சு. அம்மா பெரிய 10,000 டன் கல்லு உன்ன விழாமையான இருக்கும். ஏதோ டிவில தான் போடா விடுறானா படிச்ச நீங்க இத நம்பி உன்னை வெட்டி பசங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாமா? சுத்த முட்டாள்தனமா இல்ல தம்பி? நீங்க இந்த ராக்கெட் விடுறாங்களே ஸ்ரீஹரிகோட்டா, அங்க போய் விஞ்ஞானியா சேருங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நான் தெரியாம பேசிட்டேன், கோச்சுக்கிறாதீங்க. அந்த கல்ல வச்சு என்னென்ன பேசுறான் பாரு. நம்பலாம் யாரு? ஏண்டா நானே கல்லு எப்ப விழுகுன்னு பீதியில இருக்கேன், விஞ்ஞானி மாதிரி பேசுறேன். இது என்னடா இது? கல்லு கல்லா போடுறான், தலையிலே போட்டு பரதேசி பல. இந்த பயவுல எல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா கல்லு விழுகணும் நானே வேண்டிக்கணும் போல இருக்கு. வாணி, இது கல்லா? இது கையில இருக்கா? இது கல்லா? வா வா வா, உன்னை வாடிங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நியூமராலஜி பிரகாரம் சரியான பேர் வச்சா கல்லுகளால பக்கத்துல நெருங்காதுங்கிறேன். சிவாஜிராங்கிற பேரை ரஜினிகாந்த் மாத்தினதுக்கு அப்புறம் தானே சூப்பர் ஸ்டாரவே ஆனாரு. நம்ம சாதாரண சரவணன் சூர்யானு பேரை மாத்தின உடனே அவருக்கு டைம் செட் ஆயிடுச்சுல்ல. டைம் செட் ஆகிறது ஜோதிகா செட் ஆயிடுச்சுல்ல. விண்கல் விழுந்ததுக்கான நிகழ்வுகளை பல பாடல்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன் சுனாமி மாதிரி ராட்சத அலைகள் வந்ததுக்கான நிகழ்வுகளை கூட சோழர் கால வரலாற்றிலேயே பார்க்கலாம். இப்ப சங்ககால இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப புளிக்குது. ஏய், அப்புசி கிராமம் தமிழ் தப்பியா? இத பாருங்க, ஊர் அழியாம இருக்கணும்னா பேர் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயோ, இச்சு இல்லாம எப்படியா? கிராமமே இல்லாம போக போகுது. இதுல இச்சு இல்லைன்னா என்ன? உனக்கு இச்சு வேணுமா கிராமம் வேணுமா? இத பாரு, இந்த
இந்த பேர்ல இருக்க இச்சை மட்டும் தூக்கிட்டா நம்ம கிராமமே ஓஹோடு இருக்க போகுது. இச்சு மட்டும் இல்ல, உன்னையும் பொறுப்பு இல்லாம ரோசா பின்னாடி அலையிறானே உன் மகன் கணேசனையும் 2 பேர்த்தையும் ஒரே பாடையில வச்சு தூக்கிட்டோம்னா இந்த கிராமம் ஓஹோஹோன்னு ஆயிரும். அழிச்சு விடு. அட தானியா முடிச்சவனே, இங்க வர்ற அந்த கல்ல காமிச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டா. கல்லு இருக்கா? கையில இருக்கா?